வெல்கம் டு ஆல். நாம் இன்னைக்கு சோஷியல் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கவர்னர்னால் யாருன்னு பார்த்தோம், கவர்னரை யார் செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம், அண்ட் தென் கவர்னருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், அண்ட் தென் பொசிஷன் ஆஃப் தி கவர்னர் பார்த்தோம், and then chief minister, who is we said as a chief minister, and what are the power and functions of the chief minister. ஸோ இதெல்லாமே வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ட் 1ல் பார்த்தோம். ஸோ பார்ட் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர். ஸோ லெஜிஸ்லேச்சர் அப்படின்னாக்கா மாநில சட்டமன்றம் அப்படின்றத வந்து லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? In India, the state legislature consists of the governor and one or two houses. The upper house is called the legislative council, while the lower house is called the legislative assembly. ஸோ இந்தியாவில் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து அதில் யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் இருக்கார், அண்ட் தென் அவங்களுடைய 2 ஹவுசஸ் இருக்குது. ஸோ அந்த 2 ஹவுசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இதை வந்து நாம் வந்து அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சட்டமன்ற மேலவை அப்படின்றது தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது. அண்ட் தென் லோவர் ஹவுஸ் அப்படின்றத வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவோம். ஸோ சட்டமன்ற பேரவையை வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னாக்கா சட்டமன்ற மேலவை, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா சட்டமன்ற பேரவை. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் வித் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து 2 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்குது. ஸோ அட் ப்ரெசன்ட் ஒன்லி 6 ஸ்டேட்ஸ் இன் இந்தியா ஹாவ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் தர் லெஜிஸ்லேச்சர். ஸோ லெஜிஸ்லேச்சர் கவுன்சில்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேச்சர் கவுன்சில்னு என்னென்னு சொன்னோம், சட்டமன்ற மேலவைன்னு சொன்னோம். ஸோ இப்போ வந்து ப்ரெசண்ட்டாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த 6 ஸ்டேட்ஸில் மட்டும்தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. அது என்னென்ன ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அண்டு தெலுங்கானா. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற மேலவை. ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன்ஸு, தி கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் தட் தி லோக்கல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் must not be less than 40 and not more than 1/3 of the total strength of the legislative assembly of the state. The members of the legislative councils are elected indirectly. ஸோ ஒரு மாநிலத்தோட சட்டமன்ற மேலவையாண்டா அவங்களுடைய கவுண்ட் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 40க்கு கம்மியாக இருக்கக்கூடாது. must not be less than 40. ஸோ 40க்கு கீழே இருக்கக்கூடாது. அண்ட் தென் இதில் வந்து 1/3 மேலே கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஸோ அதனுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த்து. ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை வந்து டைரெக்டாக எலெக்ட் பண்ண மாட்டாங்க, தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, இன்டைரக்டாக தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. 1/3 of its members are elected by the local government bodies like the district, panchayat and municipalities. ஸோ இதில் இருக்கக்கூடிய 1/3 வந்து யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ். ஸோ நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய பஞ்சாயத் யூனியனும் முனிசிபாலிட்டிஸ் நகராட்சியும் அதில் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ பஞ்சாயத்து எலெக்ஷன், நகராட்சி எலெக்ஷன் வைக்கிறாங்களா, அதிலிருந்து செலக்ட் பண்ணுவாங்க. Another 1/3 is elected by the members of the legislative assembly. ஸோ அடுத்த 1/3 எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் 1/12 is selected by the graduates of the constitution and another 1/12 by the teachers of secondary schools, colleges and universities. And then இப்போ வந்து 1/3 லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ்னால் செலக்ட் பண்ணுறாங்க, இன்னொரு போர்ஷன் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் அடுத்தது 12/1 இதை வந்து யார் செலக்ட் பண்ணுவாங்க, எதுலேருந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னா கிராஜுவேட்ஸ், பட்டதாரிகள் மூலிமா.
அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க, பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அந்த இன்னொரு 12ல் ஒரு பங்கை வந்து யார் செலக்ட் பண்ணுவாங்க, யார் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ஆஃப் செகண்டரி ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸில் இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. 1/6 of the members of the legislative council are nominated by the governor of the state. and then 6ல் ஒரு பங்கு வந்து யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆளுநர், கவர்னர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டேட்டோட கவர்னர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. The legislative council is a permanent house. 1/3 of its members retire every 2 years and election are held to fill the vacant seats. The members are elected for a term of 6 years. To be a member of the Legislative Council, one must be a citizen of India and should have completed 30 years of age. He cannot be member of the Legislative Assembly or either of the houses of the Parliament. The chairman is the presiding officer of the Legislative Council. In his absence, the deputy chairman presides over its meetings. They are elected from among the members of that house. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது, அதாவது சட்டமன்ற மேலவை அப்படிங்கிறது ஒரு பெர்மனண்ட் ஹவுஸ். ஸோ இதில் வந்து 3ல் ஒரு பங்கு மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒருக்காவும் ரிட்டையர் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ரிட்டையர் ஆன பர்சனோட பொசிஷனை ஃபில் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மெம்பரோட டேர்ம் பீரியட், ஸோ அவங்களுடைய தி மெம்பர்ஸ், ஸோ ஒவ்வொரு 6 வருஷத்துக்கு ஒருக்காவும் அந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். ஸோ எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அவங்க ரிட்டையர் ஆகிறாங்க அப்படின்னாக்கா, ஸோ அவங்க வந்து 6 இயர்ஸ் வந்து அந்த பதவியில் இருப்பாங்க. 6 இயர்ஸ் அந்த பதவியில் இருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அடுத்து ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி அந்த பர்சனை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மெம்பராக இருக்கணும்னா அவங்களுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும். அண்ட் தென் 30 இயர்ஸ் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் ஹி கேனாட் பி, ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மெம்பராக இருக்கிறவங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு மெம்பராக இருக்கக்கூடாது. அதே சமயம் பார்லிமெண்ட்டில் இருக்கிற 2 ஹவுசஸ்லேயும் அவங்க மெம்பராக இருக்கக்கூடாது. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து யார் வந்து தலைமை தாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய சேர்மேன் தான் வந்து தலைமை தாங்குவார். ஸோ அவர் சேர்மேன் இல்லாதப்ப அவங்களுடைய அசிஸ்டன்ட் டெப்டி சேர்மேன் வந்து மீட்டிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம், அவங்களுக்கு பர்மிஷன் இருக்குது. ஸோ இந்த டெப்டி சேர்மனை வந்து யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அசம்பிளியில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா சட்டமன்ற பேரவை. ஓகேவா? தி பீப்புள் ஹூ மேக் தி லாஸ் ஆஃப் எ ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் கால்டு மெம்பர்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. MLAs are chosen from different constitutions. For the election of MLAs, the entire state is divided into different constitutions. These constitutions are called the legislative constitutions. One legislative constitution may have 1 lakh or even more people. One MLA is chosen from each legislative constitution to represent that legislative assembly. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா நமக்காக ஒரு சில ரூல்ஸை லாஸை வந்து மேக் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ். ஸோ நமக்கான சட்டத்திட்டங்களை சட்டமன்றத்தில் உருவாக்குறவங்கள தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவோம். ஸோ அவங்கள வந்து MLA அப்படின்னு சொல்லுவாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர். ஸோ அங்கே வந்து நமக்கான சட்டத்திட்டங்களை உருவாக்குறவங்க. ஸோ இந்த MLAஸை டிஃப்ரெண்ட் கான்ஸ்டியூஷன் சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் வந்து ஸ்டேட்டை வந்து நம்பர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சட்டமன்ற தொகுதியாக பிரித்து அதில் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி அதில் வின் பண்ணி வரவங்களை வந்து MLAவாக சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் லீவ் பண்ணுற பீப்புள் வந்து 1 லேக்கு அல்லது 1 லேக்குக்கு அதிகமாக இருக்கணும். அதுதான் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் ஒவ்வொரு எம்எல்ஏவை செலக்ட் பண்ணுவாங்க. எலெக்ஷன் டு தி அசம்பிளி. Different political parties compete in the election to the legislative assembly. These parties nominate their candidates from each constitution. The candidate is that person who consists for the election and ask people to vote for him. A person has to be at least 25 years old to contest for election to the legislative assembly. One person can stand for election in more than one constitution at the same time. Even if a person does not belong to any political party, he can contest election. Such candidate is called an independent candidate. Every party has its own symbol. Independent candidates are also given election symbol. The members of legislative assembly are elected directly by the people. All people residing in the area of the legislative constitution who are 18 years of age can cast a vote in the legislative assembly election. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எப்படி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க? ஸோ 2 டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கும். ஸோ நிறைய கட்சிகள் இருக்குல்ல, ஸோ அந்த கட்சிகள் சார்பாக ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு பர்சனை வந்து நிற்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிற்க வைக்கிற பர்சன் வந்து அவங்களுடைய ஏஜில் 25 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருந்தால் மட்டும்தான் அவங்க எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்க முடியும். ஸோ இப்போ வந்து எந்த பார்ட்டியோட சப்போர்ட்டும் இல்லாமல் சுயேட்சையாகவும் நிற்கலாம். ஸோ அந்த மாதிரி நிற்கிறவங்கள வந்து இண்டிபெண்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பர்சன் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதியில் தான் நிற்கணும் அப்படின்ற நெசசிட்டி கிடையாது. ஸோ ஒரே டைமில் அவங்க மோர் தென் ஒன் கான்ஸ்டியூஷனில் நிற்கலாம். ஸோ இந்த ரூல் வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு, ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒரு பர்சன் ஒரு சட்டமன்ற தொகுதியில் தான் இருக்கணுன்ட்டு இப்போ ரூல் இருக்குது. முன்ன வந்து ஒரு பர்சன் வந்து 2 அல்லது 3 சட்டமன்ற தொகுதியில் கூட நின்னாங்க. இப்போ அப்படி நிற்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிற்கிறவங்களுக்குன்ட்டு ஸோ ஒவ்வொரு கட்சி சார்பாக நிற்கிறவங்களுக்கு அவங்களுடைய கட்சி சிம்பிள் இருக்குது. அதே மாதிரியே சுயேட்சையாக நிற்கிறாங்களா இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு எலெக்ஷன் சிம்பிள் வந்து கொடுப்பாங்க. ஸோ இவங்கள வந்து யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற பீப்புள் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு தொகுதி இருக்குதுன்னா அந்த தொகுதியில் வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டு அவங்களுடைய எம்எல்ஏவை செலக்ட் பண்ணிக்கலாம். According to the Constitution, a legislative assembly cannot have more than 500 members and not less than 60 members. Some seats in the legislative assembly are reserved for scheduled caste and scheduled tribes. The governor can nominate one member from the Anglo-Indian community. The members of the legislative assembly are elected for a term of 5 years. But the governor can dissolve the house before the expiry of its term and can call for fresh election. The meetings of the assembly are presided over by the speaker, who is elected from among the members of the assembly. In his absence, the deputy speaker conducts his meeting. ஸோ இந்தியா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டப்படி பார்த்திங்கன்னா நமக்கு 500 ஸோ நம்மளுடைய சட்டமன்றத்தில் வந்து 500 மெம்பர்ஸுக்கு அதிகமாக cannot have 500 மெம்பர்ஸ்க்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் 60 மெம்பர்ஸ்க்கு கீழவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த நம்மளுடைய சட்டமன்ற தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பார்த்திங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கும் அண்ட் தென் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கும் வந்து சம் சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் அந்த இதில் வந்து நாமினேட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் கவர்னர் வந்து ஒரு மெம்பர் ஆங்கிலோ இந்தியன் பர்சனை வந்து ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணுற சாய்ஸ் வந்து கவர்னருக்கு இருக்குது. ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எலெக்ட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸோட
டைம் பீரியட் அவங்க அந்த பதவியில் இருக்கக்கூடிய டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். ஸோ ஆனால் பட் தி கவர்னர் கேன் டிசால்வ். ஸோ கவர்னர் வந்து அந்த டைம் பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே அந்த அசம்பிளியை டிசால்வ் பண்ணக்கூடிய எல்லா பவரும் இருக்குது. டிசால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு எலெக்ஷனும் கண்டக்ட் பண்ணலாம் அவங்க. ஸோ இந்த மீட்டிங்ஸை வந்து ஸ்பீக்கர், ஸோ அவங்களுடைய ஹெட்டு, ஸோ அந்த அசம்பிளியில் இருக்க மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஒருத்தவங்கள தலைமையாக நியமித்து அவங்களுக்கு கீழே தான் வந்து அந்த அசம்பிளியை கூட்டுவாங்க. அண்ட் தென் அவங்களுடைய டிபேட்ஸ் எல்லாம் நடத்துவாங்க. ஸோ அந்த ஸ்பீக்கர் தான் நம்ம வந்து சபாநாயகர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவங்க தான். இவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள். ஸோ அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் வந்து அந்த ஸ்பீக்கரை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்பீக்கர்ஸ் முன்னாடி தான் அவங்களுடைய கான்ஸ்டியூஷன்ஸ், அவங்களுடைய கன்வர்சேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ இன்கேஸ் ஸ்பீக்கர் இல்லாத சமயத்தில் டெப்டி ஸ்பீக்கர், ஸோ அவங்க வந்து மீட்டிங்ஸை கண்டக்ட் பண்ணிக்குவாங்க, அவங்க தலைமையை ஏற்றுக்குவாங்க. தி ஸ்டேட் கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஸோ மாநில அமைச்சரவை, அதை பற்றி பார்க்கலாம். தி லீடர் ஆஃப் தி மெஜாரிட்டி பார்ட்டி இன் தி எலெக்ஷன் இஸ் சூசன் ஆஸ் சீஃப் மினிஸ்டர். இன் தமிழ்நாடு தேர் ஆர் 234 legislative constitutions. The party with more than 118 elected candidates are invited by the governor to form the government. The chief minister, who also should be an MLA, chooses his ministers from the MLAs of his party. Ministers for various departments headed by the chief minister is called the state government. So it is said that the party which got majority seats in the election forms the government. ஸோ ஸ்டேட் கவுன்சில், ஸோ மாநில அமைச்சரவை எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலில் இப்போ எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்களா, ஸோ அதில் மெஜாரிட்டியாக எந்த கட்சி இருக்குதோ அவங்க தான் வந்து சீஃப் மினிஸ்டர் பதவிக்கு தகுதியானவங்க. அண்ட் தென் அவங்க தான் வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த ஒரு கட்சி வந்து 118 சட்டம் கேண்டிடேட்ஸ் வின் பண்ண எம்எல்ஏஸ் வச்சுருக்குறாங்களோ அவங்கள தான் வந்து கவர்னர் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இதில் சீஃப் மினிஸ்டர், ஸோ அந்த கட்சியினுடைய தலைவர் தான் வந்து சீஃப் மினிஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து அவங்களும் ஒரு எம்எல்ஏவை தான் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு கீழே இருக்கிற மினிஸ்டர்ஸை வந்து அவங்க வச்சு எம்எல்ஏவை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மினிஸ்டர்ஸ்க்கு அவங்க ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஓவராலாக வழி நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டரு. ஸோ மெஜாரிட்டி பார்ட்டி, ஸோ எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி பார்ட்டி சீட்ஸ் இருக்குதோ அவங்க தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. தி ஒர்க்கிங் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட், ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது. After being elected to the Legislative Assembly, the MLAs are accepted to regularly participate in its sittings. The Legislative Assembly meets 2 or 3 times in a year. The main duty of the Legislative Assembly is to make laws for the state. It can make law on the subjects mentioned in the state list and the concurrent list. However, during state emergency, it cannot exercise its legislative power. So எம்எல்ஏ எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எம்எல்ஏஸ் வந்து ரெகுலராக அவங்களுடைய அவங்களுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ இயர்லி 2 or 3 times வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய மெயின் டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாநிலத்துக்கான ஒரு சில சட்டத்திட்டங்களை போடுறது தான், அதுதான் வந்து முக்கியமான டியூட்டி. ஸோ இதை வந்து எதை பேஸ் பண்ணி மேக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டேட் லிஸ்ட்டும் அதனுடைய கான்கரண்ட் லிஸ்ட்டும் அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க மேக் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய மாநில பட்டியல், நம்மளோட ஸ்டேட் லிஸ்ட்டு அண்ட் தென் மத்திய பட்டியல் கான்கரண்ட் லிஸ்ட்டு, இது ரெண்டையும் பேஸ் பண்ணி அதில் சம்மந்தப்பட்ட துறை தொடர்பாக ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டும் அதை பேஸ் பண்ணி தான் வந்து லாஸ் மேக் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஸ்டேட் எமர்ஜென்சியில்
இருக்கும்போது இந்த சட்டமன்றத்தில் எந்த அதிகாரமும் பயன்படுத்த முடியாது. The Assembly has control over the State Council of Ministers. The State Council of Ministers are responsible or answerable to the Assembly for its activities. The Assembly may pass no confidence motion against the Council of Ministers and bring its downfall if it is not satisfied with the performance of the Council of Ministers. The Legislative Assembly has control over the finance of the state. A money bill can be introduced only in the Assembly. The government cannot impose, increase, lower or withdraw any tax without the approval of the Assembly. The elected members of the Legislative Assembly can take part in the election of the President of India, and all members can take part in the election of the members of the Rajya Sabha from the state. The Assembly also takes part in the amendment of the Constitution on certain matters. So the government has three basic functions: making laws, executing laws, and ensuring justice. ஸோ மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்றம் வந்து அமைச்சரவை மீது கட்டுப்பாடு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட், ஸோ அசம்பிளியோட கண்ட்ரோல் வந்து யார் மேலே இருக்குது? ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மேலே இருக்குது. ஸோ ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தான் வந்து அசம்பிளியில் நடக்கிற எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கும், ஸோ அசம்பிளியில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஸ்டேட் கவுன்சிலில் இருக்க மினிஸ்டர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிள். ஸோ இப்போ அசம்பிளியில் இருக்க மினிஸ்டர்ஸ் வந்து ஏதாவது கொஷின் கேட்டாங்க, ஏன் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால் ஸ்டேட் கவுன்சிலில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். சப்போஸ் அவங்க கொடுக்குற ஆன்சர் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கான முழு அதிகாரமும் அந்த அசம்பிளிக்கு இருக்குது. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்கள, அந்த மாதிரி கொண்டு வந்தால் அந்த அசம்பிளியை டிசால்வ் பண்ணலாங்க. அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து டிசால்வ் பண்ணலாம். ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஃபினான்ஸ் கண்ட்ரோல் இந்த ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் கண்ட்ரோல் ஃபுல் அண்ட் ஃபுல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கிட்ட தான் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு புது சட்டத்திட்டங்கள், ஸோ நிதி மசோதான்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று புதுசாக கொண்டு வரோம் அப்படின்னாக்கா இந்த அசம்பிளியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து தானாகவே புதுசாக டேக்ஸ் போடுறது, டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, கம்மி பண்ணுறது, அப்புறம் ஏற்கனவே இருக்கிற டேக்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அசம்பிளிக்கிட்ட அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க அதை செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி எலெக்ட் பண்ண லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் வந்து இந்தியாவோட பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம்ஸ் மற்ற மெம்பர்ஸ் எல்லாமே வந்து ராஜ்யசபா மெம்பர்ஸை செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த அசம்பிளி வந்து இந்த அசம்பிளியில் ஒரு சில திருத்தம்லாம் வந்து கொண்டு வரல, எல்லாருமே வந்து கலந்து செய்வாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து 3 பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்க்காக தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஒன்று மேக்கிங் லா, எக்ஸிக்யூட்டிங் லா அண்ட் என்ஷூரிங் ஜஸ்டிஸ். அதாவது வந்து சட்டத்தை உருவாக்குறது, அண்ட் தென் அந்த சட்டத்தை வந்து ப்ராக்டிஸிங் கொண்டு வர்றது, அண்ட் தென் அதை வந்து உறுதி பண்ணுறது, என்ஷூரிங் ஜஸ்டிஸ், அந்த நீதியை வந்து உறுதியாக செய்தல். இதுக்காக தான் வந்து இந்த 3 பேசிக் தான் வந்து கவர்மெண்ட் வந்து அடிப்படை பேசிக் ஒர்க்காக வச்சுருக்கிறாங்க. How laws are made in state government. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் லாஸ்லாம் வந்து எப்படி மேக் பண்ணுறாங்க? Several kinds of rules and laws have been made for all people of our country. For instance, there is a law that you cannot keep a gun without having a license for it, or that women cannot marry before the age of 18 years old and men cannot marry before the age of 21 years. These rules and laws have not been made just like that. People elected the government who thought carefully before making such law. A lot of such laws are made by the state and central government. ஸோ எப்படி லாஸ்லாம் வந்து மேக் பண்ணுறாங்க அதுதான். ஸோ
இந்த லாஸ்லாம் வந்து சாதாரணமாக பீப்புளுக்காக வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லாஸ் அண்டு விதியெல்லாம் வந்து லாஸு ரூல்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா இப்படின்ற ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் போடக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஸோ இதுக்காக வந்து நிறைய கவர்மெண்ட் வந்து யோசிச்சிருக்கும். அண்ட் தென் இது வந்து நம்மளுடைய பீப்புளுக்கு வந்து ஃபேவராக இருக்கும் அப்படின்றத முடிவு பண்ணி தான் இந்த லாஸ்லாம் போடுவாங்க. ஸோ இந்த லாஸ்லாம் போடுறதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒன்றா சேர்ந்து தான் போடும். ஸோ அப்படி ஒரு சில லாஸ் பார்த்தோம்னா, ஸோ லைசன்ஸ் இல்லாதவங்க கன்று வச்சுருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு லா. அண்ட் தென் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண கேர்ள்ஸுக்கு தான் மேரேஜ் பண்ணும். அதே மாதிரி 21 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண மென்னுக்கு தான் மேரேஜ் பண்ணும். இதெல்லாமே வந்து கவர்மெண்ட்டால் போட்ட ஒரு சில ரூல்ஸ். In the Legislative Assembly meeting, MLAs discuss a number of topics like public works, education, law and order, and various problems faced by the state. The MLAs can ask questions to know the activities of ministers, which the concerned minister have to answer. The Legislative Assembly makes law on certain issues. The process of lawmaking as follows. ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நடக்கக்கூடிய மீட்டிங்ஸில் எம்எல்ஏஸ் வந்து நிறைய டாபிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது ஜென்ரலாக அவங்க டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் பார்த்திங்கன்னா பப்ளிக் ஒர்க்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் எஜுகேஷன், லா அண்ட் ஆர்டர் அண்ட் தென் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த ஸ்டேட் ஃபேஸ் பண்ணுது இது எல்லாமே வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் எம்எல்ஏஸ் வந்து மினிஸ்டர்ஸ்ட்டு அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பேஸ் பண்ணி கொஷின் கேட்டுக்குவாங்க. அவங்க கேட்குற கொஷினுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க லாஸ் வந்து மேக் பண்ணிட்டு அதை வந்து இஷ்யூவும் பண்ணுறாங்க. எப்படி வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு லா ப்ராசஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதுதான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இதில் பாருங்கள், திஸ் இஸ் ஹவு பில் லைக் மீ கம்ஸ் பிகம் அன் ஆக்ட். ஸோ இது ஒரு பில்லு, இது எப்படி ஒரு ரூலாக வருது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எ பில் இஸ் ப்ரெசன்டட் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இந்த பில்லு வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு தான் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி டிபேட்ஸும் டிஸ்கஷனும், ஸோ விவாதமும் அண்ட் தென் அவங்க ஒருத்தருக்கு என்னென்ன கருத்து இருக்குது அப்படின்றதும் இதில் நடக்கும். ஸோ இதில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸோ எம்எல்ஏஸோட ஃபேவர்ஸ், ஸோ இப்போ வந்து நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த லாவை வந்து ஈஸியாக பாஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் சப்போர்ட்டிங் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த லாவை வந்து பிரேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த எவ்வளோ மோர் தென் ஹாஃப் ஆஃப் தி எம்எல்ஏஸ், ஸோ பாதிக்கும் அதிகமான எம்எல்ஏஸோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த லாவை என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். ஸோ தி பில் நீட்ஸ் டு கெட் அசென்ட் ஆஃப் தி கவர்னர் டு பிகம் அன் ஆக்ட். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு அதுக்கப்புறம் கவர்னரோட அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த பில் வந்து ஒரு லாவாக பாஸ் ஆகும். இப்படி தான் ஒரு ரூல் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ப்ராசஸ் ஆகி நமக்கு வந்து வருது. ஓகேவா? And then do you know the state legislature follows the same procedure for passing an ordinary or a money bill like that of the parliament. In state legislature also, the legislative assembly, which is the lower house, is more powerful than the legislative council, which is the upper house. ஸோ இப்போ எப்படி பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் நடக்குதோ அதே தான் வந்து ஸ்டேட் நடக்கும். ஸோ சாதாரண ஒரு மணி பில் பாஸ் பண்ணுறதுக்கே இது எல்லாமே நடக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்பர் ஹவுஸை விட லோவர் ஹவுஸ் தான் வந்து பவர் அதிகமாக இருக்கக்கூடியது. ஓகேவா? அண்ட் தென் எக்ஸிக்யூட்டிங் லா. ஸோ பாஸ் பண்ண லாவை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாமா? It is the job of the State Council of Ministers to execute the law.
The Legislative Assembly of Tamil Nadu is located at Chennai. The place where a state's legislative assembly is located and where its council of ministers function is called the capital of that state. ஸோ போடுற சட்டத்தை நடைமுறை அதாவது ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸு. ஸோ மாநில அமைச்சரவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில். ஸோ எங்கே ஸ்டேட்டோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லொக்கேட் ஆகிருக்குதோ, எங்கே வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஒர்க்கெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதோ அதுதான் வந்து அந்த ஸ்டேட்டோட கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. The state government has several lakhs of government employees to execute the laws made by the state legislative assembly. Collectors, tahsildars, block development officers, revenue officers, village administrative officers, policemen, teachers and doctors, etc. All of them are paid salary by the state government. They have to follow the orders of the state government. So, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்து பல லட்சம் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மத்தியில் தான் வந்து இந்த லாஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பாஸ் பண்ணக்கூடிய லாஸ்லாம் வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ யாரெல்லாம் கவர்மெண்ட் சேலரி வாங்கக்கூடிய எல்லாருமே இந்த லாஸ் அண்ட் ஆர்டர்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜுடிஷியரி ஆஃப் ஸ்டேட் வந்து அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.